ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாரீக்கு எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ப்ளவுசஸ்க்கு வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி டிசைன் பண்ணலாம், ஆரி ஒர்க் இல்லாமலே எப்படி ரிச் லுக் கொண்டு வரலாம், இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுடிதார் சூட் மெட்டீரியலோட டிசைனிங் பார்க்க போகிறோம். எப்படி நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு எந்த மாதிரி ரெடிமேடு சூட்டில் நம்ம வந்துட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், நம்மளோட ஃபிட்டிங்க்கு ஏற்ற மாதிரி. சம்மருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்துட்டு வீட்லேயே ஸ்டிச் பண்ணி இன்னர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபீடிங் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 மினிட்ல சாரீ வியர் பண்ணுறதுக்கு ப்ரீ ஸ்டிச்சுடு ப்ளீட்ஸ் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு நிறைய பேத்துக்கு இப்போ வந்து ப்ளீட்ஸ் எடுக்க தெரியாதவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த டிப்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ நெட்டு வந்துட்டு நம்மளுக்கு பாட்டம் போர்ஷனில் வரும். இது வந்துட்டு நம்மளுக்கு மேலே முந்தானை பகுதியில் வரும் போட்டுக்கிறதுக்கு. ஆஃப் அண்ட் ஆஃப் டபுள் கலர் சாரீ இது. கீழே எல்லோவும் மேலே டபுள் கலரும். இப்போ இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃப்ளீட்ஸு ரெடிமேடாக அட்டாச் பண்ணிட்டேன். நான் கடையில் டெய்லர் கிட்ட கொடுத்து ஃப்ளீட்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்க தெரியாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளீட்ஸ் வந்துட்டு கடையிலேயே கொடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இழுத்தீங்கன்னா இது வந்துட்டு என்னது எலாஸ்டிக்கை உள்ளே கொடுத்து அவங்களே ஃபோல்டு பண்ணி உங்களுக்கு பேக்கில் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சுற்றி விட்டு சென்டரில் இந்த ஃப்ளீட்ஸ் வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ சுற்றி விட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம் நம்ம. அதனால ஃப்ளீட்ஸ் எடுத்து நீங்கள் பாருங்கள். இது நான் ஃபேப்ரிக்காவே நல்லாயிருக்கும். எப்பயுமே ஜாக்கெட்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்கில் பண்ண பியூர் சில்க் தான். சில்க்கு உள்பகுதியில் வந்து காட்டன். இது வந்து ரிவர்சபிள் ஜாக்கெட் கூட. நம்ம வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோம், சாரீ கட்டிட்டு போகிறோம், சுடிதார் கட்டிட்டு போகிறோம்னா கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து வின்டரில் ஜாக்கெட் மட்டும் வெளியில் போட்டுக்கிறதுக்கு நீட்டாக இருக்கும். ரிவர்சபிள் ஜாக்கெட் கூட நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்துட்டு சில்க்கு, பேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டன். இது வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணியும் ஜாக்கெட் போட்டுக்கலாம். ரிவர்சபிள் ஜாக்கெட் இது. இந்த மெட்டீரியல் வந்துட்டு ஆர்ட் சில்க், மோடார் சில்க்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இந்த மாதிரி டைலர் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு டாப்புக்கு எவ்வளவு லென்த் வேணும்னு சொல்லிடுவாங்க. அந்த லென்த்துக்கு நீங்க வந்து ஃபேப்ரிக் ஷாப்ல ஃபேப்ரிக் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் ஃபேப்ரிக் வாங்கி டாப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் கான்ட்ராஸ்ட் கலர் இதுல பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் இந்த பார்டர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டாப் கலர் வருது இல்லைங்களா. இதெல்லாம் ரெடிமேடா வாங்கின ஷால் தான். ஷால் கடையில நம்ம ரெடிமேடாவே நம்ம மேட்ச் பண்ணி இந்த டாப்புக்கு கலர் வர மாதிரி பாருங்க. இதுல வந்துட்டு உங்களுக்கு இந்த ஷேடு டாப்போட ஷேடு வருது, கான்ட்ராஸ்ட் கலராகவும் இருக்கு. அந்த மாதிரி நான் வந்து ஷால் வாங்கிட்டேன், ரெடிமேட் ஷால். இது வந்து ஒரு 600-700 வரும். ஏன்னா நல்ல ரிச் லுக்காக வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு காசு கொஞ்சம் அதிகமாக வரும். 600-700 ரேஞ்சில் தான் இது வரும். இந்த மாதிரி வாங்கிட்டு கீழே நம்ம வந்து இதே கலர்ல லெக்கிங் பேர் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆர்ட் சில்க்ல நம்ம வந்து டாப்பு ஷால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ரிச் லுக் கொடுக்கும். நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு, சின்ன ஃபங்க்ஷனுக்கு, பர்த்டே பார்ட்டிக்கு இல்லை கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி போகிறதா இருந்தால் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இருக்கிற ஒரு டெலிவரி ஆன எல்லா லேடிஸ்க்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தொப்பை. இப்போ வந்து அதுக்கு இந்த மாதிரி 1 பீஸ் ட்ரெஸ்ஸாக நீங்கள் 1 பீஸ் ட்ரெஸ்ஸாகவும் வாங்கலாம். இல்லை டாப்ஸுமே கூட பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரீ வச்சு வாங்கிட்டீங்கன்னா நம்ம பார்த்தாலும் ஒல்லியா தெரியும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த மாதிரி டாப் வந்துட்டு கண்டிப்பா ஒரு 2-3 வச்சுக்கோங்க. இந்த பேண்ட் பாருங்க, இது வந்துட்டு நான் ரெடிமேடா கடையில சுடிதார் ஃபுல்லா செட்டா நான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க. அதோட பேண்ட் இது. இப்போ இது பாருங்க, எனக்கு இந்த டிசைன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷாலு, டாப்பு இது வந்துட்டு பாம்பே காட்டன் தான். ஃபுல்லா செட்டாவே ரெடிமேடாவே நான் வாங்கியிருந்தேன். இப்போ இதுக்கு பேண்ட். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சைஸ்க்கு நம்ம பேண்ட் வாங்கிட்டோம். இது ஸ்பெஷல் நீடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. என்னதான் நம்ம வந்து XXL வாங்கினாலுமே நம்ம உட்காந்து எந்திரிக்கும் போது சிலருக்கு ஜாயிண்ட்ல வந்து பிரிஞ்சு போகும் இல்லைங்களா. அதுக்காக இப்ப என்னன்னா இந்த ஜாயிண்ட்ல நான் வந்துட்டு இதுக்கு பேர் ரூபி கட்டுன்னு சொல்லுவாங்க. ரூபி கட் வந்துட்டு நம்ம கடையிலேயே கூட நம்ம ரூபி கட் வச்ச பேண்ட் ரெடிமேடா வாங்கினாலுமே கூட சிலருக்கு ஸ்டிச்சஸ் பிரிஞ்சு வரும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா கடையில நம்ம ஆல்ட்ரேஷன் பண்றவங்க கிட்ட கொடுத்து இதுதாங்க ஜாயிண்ட் போர்ஷன்.
இந்த ஜாயிண்ட் போர்ஷன் இப்படி இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுல இருந்து இது வரைக்கும் இந்த 4 சைடுமே வந்துட்டு ஸ்டிச்சஸ் 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு நம்ம பிரிச்சுட்டு ஆல்ட்ரேஷன் பண்றவங்க கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெருசா ரூபி கட்டுன்னு இது சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் கொடுத்த இடத்துல வந்துட்டு நான் சேம் கலர் இந்த மாதிரி வைக்க சொன்னேன். அவங்க கிட்ட ஒயிட் கலர் தான் இருக்குங்கிறதுக்காக இதை ஜாயிண்ட்ல வச்சுட்டாங்க. பரவாயில்ல, நம்ம இந்த பேண்ட் வந்துட்டு நம்மளுக்கு உள்பகுதியில தான் வரப்போகுது, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க சேம் கலர்ல எல்லோ, ஆரஞ்சு, கிரே அந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கலர்ல இந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா உள்ள வந்துட்டு ஜாயிண்ட் ரூபி கட்டு வைக்க சொல்லி டைலர் கிட்ட கொடுத்தீங்கன்னா வச்சு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பண்றது மூலமா நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். இப்போ நீங்க ரெடிமேடு மெட்டீரியல், ரெடிமேடு சுடிதார் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். நம்ம உட்காந்து எந்திரிக்கும் போது நம்ம வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. வந்து சுடிதாரோ இல்ல டாப்போ எந்த இது வாங்கினீங்கனாலும் நெக்கு வந்துட்டு ரொம்ப லோவர் நெக்கா இருக்கும், அதே மாதிரி ப்ராடா இருக்கும். லோவர் நெக்கா இருந்தா கூட ஓகே. இன்னும் நல்ல இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ப்ராடா வரும்போது என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சாலுமே நல்லா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அன்கம்ஃபர்டா ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். இதுல வந்துட்டு உங்களுக்கு நெக்கு வந்துட்டு ப்ராடாவும் இருக்கு, அதே சமயம் லோவர் நெக்கா இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பகுதியில இது வந்துட்டு ஷோல்டர், நெக்குக்கு பக்கத்துல 2 பக்கமும் வருது இல்லைங்களா? இந்த ஷோல்டரை இதை உல்டாவா திருப்பி போட்டு நீங்க வந்து 1 இன்ச்சுக்கு வந்துட்டு தையல் விட்டுக்கோங்க 2 பக்கமும். இந்த மாதிரி தையல் விடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்ம போடும்போது நெக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேல ஏறிடும். உங்களுக்கு நம்ம வியர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க குமிச்சு நிமிரும் போது நீங்க வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஹை நெக்ல நீங்க வந்து பேண்ட்ல வர கிளாத்தையே கொஞ்சமா வந்துட்டு இதுல பட்டி மாதிரி கொடுத்து இல்ல பைப்பிங் கொடுத்து கூட நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஹை நெக் வைக்கும் போது ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் ரெண்டுமே வந்துட்டு ஒரே ஹைட்டுக்கு வர மாதிரி பாத்துக்கோங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு தான் நான் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலயுமே வச்சிருப்பேன். இப்ப சில டைலர்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேக் நெக் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ண மாட்டாங்க. பேக் நெக் வந்துட்டு ஹையா நல்லா ஃபுல்லா ஹையா வச்சுட்டு ஃப்ரண்ட்ல மட்டும் 5 இன்ச்சு 6 இன்ச்சுக்கு கட் பண்ணிடுவாங்க. அப்ப ரொம்ப லோவா இருக்கும். அதனால நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட் சொல்றேன். இந்த டிசைன் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா பேக்ல ஜிப்பர் வச்சு நீங்க ஸ்டிச் பண்றது. ஃப்ரண்ட்ல பாருங்க நல்ல மேல நல்ல நெக் வந்து ஹை நெக்கா வச்சுட்டு நான் ஃப்ரண்ட்ல. இப்ப நீங்க வந்துட்டு நம்ம ட்ரெஸ் போடும்போது தலைக்குள்ள பூதாது இல்லைங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம், பேக்ல வந்துட்டு நல்லா ஜிப்பர் வச்சிடறோம். லாங் ஜிப்பர், இல்ல உங்களுக்கு ஷார்ட்டா பிடிக்கும்னா ஷார்ட்டா கூட நீங்க ஜிப்பர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னா வந்துட்டு நம்ம வந்து ஈஸியா ஓபன் பண்ணிட்டு நம்ம வந்து தலையில நம்ம நல்லா உள்ள போடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு நெக்கும் வந்துட்டு பேக்லயும் க்ளோஸ்டா இருக்கும், ஃப்ரண்ட்லயும் க்ளோஸ்டா இருக்கும். நல்ல நம்ம போட்டுக்கிறதுக்கும் நீட்டா லுக்கா இருக்குமே தவிர ரொம்ப நம்ம போட்டாலுமே ரொம்ப பிரிட்டியா இருக்கும், எலிகண்டா இருக்கும். நம்ம இதை கடையில கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு நானே லேஸ் பட்டன்ஸ் கான்ட்ராஸ்டா வைக்க சொல்லிட்டேன். இங்க பாருங்க, நெக்கிலையும் கீழேயும் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கலர்ல லேஸும் பட்டன்ஸும் வச்சிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கிரே கலர்ல லேஸ் வச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி கிரே கலர்ல ஷாலும் பேண்ட்டும் வாங்கினா நம்மளுக்கு நீட்டா இருக்கும், போட்டுட்டு போறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணுவோம். காட்டன் சாரீ, இது வந்துட்டு ஆர்ட் சில்க் சாரீ. 2 சாரீ இது என்னோட மாமியார் வாங்கி கொடுத்தாங்க. இதை அப்படியே வச்சிருக்கேன். இதுல ஏதாவது ட்ரெஸ் தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். நான் போன வீடியோல போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது பார்க்காதவங்களுக்காக நான் இதை சொல்லிடுறேன். இப்போ இந்த சாரீல பாத்தீங்கன்னா நான் சாரீ வாங்கின உடனே இங்க பாருங்க, இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா நானே வந்துட்டு கிளாத் 1/2 மீட்டருக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு பிளவுஸ் எல்லாம் கிடையாதுங்க, உள் பக்கமா 1/2 மீட்டருக்கு கிளாத் அட்டாச் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஹெல்தியா இருக்கிறவங்களுக்கு ஃபிளீட்ஸ் நிறைய வராது. இப்போ இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணும்போது நம்ம ஒரு சுத்து உள்ள போயிடும் நம்மளோட கிளாத்து. அப்ப நம்மளுக்கு நிறைய வந்துட்டு புடவையில துணி கிடைக்கும். அதை வச்சு நம்ம நிறைய ஃபிளீட்ஸ் கட்டிக்க முடியும். ஹெல்தியா இருக்கிறவங்க கூட நிறைய ஃபிளீட்ஸ் தாராளமா கட்டலாம். இந்த மாதிரி நீங்க வந்து டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுக்கு 1/2 மீட்டர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா புடவையோட கிளாத் கிடைக்கும். அதை வந்துட்டு நம்ம நிறைய ஃபிளீட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஃபேட்டா இருக்கவங்க தான் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, ஒல்லியா இருக்கவங்க கூட இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய ஃபிளீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் மேச்சேரியில வாங்கினேன். சேலம் பக்கத்துல இருக்கக்கூடிய மேச்சேரியில மேனுஃபேக்சரர் கிட்டேயே நாங்க அவங்களோட ஷாப்புக்கு போய் இந்த சாரீ நாங்க பர்ச்சேஸ் பண்ணோம். என்னோட ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போய் எனக்கு இது வாங்கி கொடுத்தாரு.
ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்க கலருக்காக தான் நான் இந்த saree ஆக்சுவலா வாங்கினேன். ப்ளூ கலரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வரும், ஆரஞ்சு கலர்ல வந்துட்டு உங்களுக்கு பாடி வரும். வாங்கி கொடுத்தாரு. இளம்பெல்லை போனீங்கன்னா ஃபுல்லா saree தான், தாரமங்கலம் போனா ஃபுல்லா கேரளா sarees தான். நீங்க இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 2-3 ஷாப் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து அவங்க கிட்ட ஆன்லைன் மூலமா கூட வாங்கிக்கலாம், இல்லையா நீங்க போகும்போது கூட நேர்ல போகும்போது ஒட்டுக்கா saree பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். எம்ப்ராய்டரி டிசைன் பண்ண டாப் இது பாருங்க. இது வந்துட்டு என்னோட அக்கா தான் எனக்கு எல்லாமே ஸ்டிச் பண்ணுவாங்க. என்னோட அக்காவுக்கு அப்படியே ஒரு நன்றியை சொல்லிடலாம். சாந்தி அக்கான்னு சொல்லிட்டு அவங்க என்னோட சிஸ்டர். அவங்க தான் வந்துட்டு ஒரு 20-30 வருஷமா இந்த ஸ்டிச்சிங்ல இருக்காங்க. எம்ப்ராய்டரி மிஷின் வீட்லயே வச்சிருக்காங்க. எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் டிசைன் சொல்லிட்டேன்னா போதும், எனக்கு வந்து கடையில போய் நம்ம அலையிற வேலை இல்லை. அவங்களே எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி எனக்கு அமுச்சு விட்டுருவாங்க. பாருங்க எப்படி எம்ப்ராய்டரி, எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இந்த கலருக்கு நான் வந்து லெக்கிங்கும் ஷாலும் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப அழகா நீட்டான ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் இது பாருங்க எப்படி 3D லுக் வருது பாருங்க. இந்த எம்ப்ராய்டரியில காட்டன்ல தான் இந்த டாப்பை நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் ரெடிமேடா ஷாப்ல வாங்கின டாப்ஸ் எல்லாம் காட்டுறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் சோச் பிராண்ட் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நல்லா செட் ஆகுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட், ஒவ்வொரு பிராண்டு மெஷர்மெண்ட் செட் ஆகும். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டி வியர் சூட்ஸ் தான். இது எல்லாமே ஃபுல்லா செட்டாவே நான் வந்துட்டு சோச்ல வாங்கினேன். எனக்கு பாத்தீங்கன்னா சோச்சோட மெஷர்மெண்ட் அதே மாதிரி வெஸ்ட் சைடு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் செட் ஆகும். அங்க வாங்கின சூட்டு தான் இது. இதெல்லாம் பார்ட்டிக்கு போறதுக்கு, சிம்பிள் பார்ட்டி, கிரவ பிரகேசம், இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கவங்க, நல்லாவே ஹெல்த்தியா இருக்கிறவங்க கூட கம்ஃபர்டபுளாகவும், ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா நம்ம வீட்டுல இருப்போம், திடீர்னு வெளியில போய் பசங்களை கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும், இல்லை டியூஷன்ல விடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வீட்லயே இருக்கிறதுக்கு போட்டுக்குவோம், அதே சமயம் வெளியவும் இப்படி டக்குன்னு போகணும் அப்படின்னா சும்மா ட்ரெஸ் மாத்திட்டு இருக்க முடியாது. அதுக்காக நீங்க வீட்டுல இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து காட்டன் கிளாத்து இந்த மாதிரி பட்டியாலா பேண்ட் தைக்கணும்னா துணி கொஞ்சம் நிறைய எடுக்கணும். 2.5 மீட்டர் 3 மீட்டருக்கு எடுத்து கடையில கொடுத்து வெறும் பட்டியாலா பேண்ட் மட்டும் தைச்சுக்கோங்க. தைச்சிட்டு நீங்க ரெடிமேடு டாப்ஸ் வாங்கி அது கூட பேண்ட்டுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர் வர மாதிரி வாங்கி இப்படி நீங்க மேட்ச் பண்ணி போட்டுட்டீங்கன்னா வீட்டுல போட்டுக்கலாம். டக்குன்னு நீங்க வந்து வெளியில போகணும், பசங்களை எங்கேயாவது விட போகணும், இல்ல கடையில போய் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க அதே ட்ரெஸ்ல போய்க்கலாம். கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப எல்லோ கலர்ல ஒரு பட்டியாலா நான் ஸ்டிச் பண்ணிட்டேன்னா போதும், இந்த டாப்பு கூட மேட்ச் பண்ணி போடுவேன். பட்டியாலாக்கு டாப் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லாங்காகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஹைட் இருக்கிற மாதிரி லென்த் வச்சுக்கோங்க. என்னென்ன ட்ரெஸ் தாங்க கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்றேன். இது வந்து நம்ம உள்ள இன்னர் போட்டுட்டு வெளியில டாப்புக்கு பிளாக் வேற, எனக்கு பிளாக்னாலும் ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த ட்ரெஸ் கிடைச்சதுங்களா, அதனால கண்டிப்பா வாங்கிட்டேன் நான். இது வந்து சீசன் சேல்ல தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த ட்ரெஸ். இந்த மாதிரி வரும், உள்ள அந்த இது போட்டுட்டு வெளியில ட்ரெஸ், லாங் ட்ரெஸ். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பியூர் காட்டன் கொடுப்பாங்க வெஸ்ட் சைட்ல. பியூர் காட்டன்ல 2 பக்கமும் பேக்கெட் வச்சுட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த டாப் மட்டும் போட்டுட்டு ஒரே ஒரு லெகிங், இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா கிரே கலர்ல ஒரு லெகிங் போட்டுட்டீங்கன்னா போதும். ஆஃபீஸ்க்கு நீட்டா இருக்கும், நம்ம கம்ஃபர்டபுளா வேலை செய்யலாம். பேக்கெட் இருக்கு, போனும் வச்சுக்கலாம். இன்னொன்னு இதுல எனக்கு பெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா க்ளோஸ்டு நெக். நீங்க குமிஞ்சு நிமிந்து என்ன வேணாலும் பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, எதை பத்தியும் நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நல்ல க்ளோஸ்டு நெக்கா பேக்கெட் வச்சு நீட்டா கொடுத்துருக்காங்க. 3 ஷால் வாங்கி வச்சுக்குவேன். அப்ப நம்ம வந்துட்டு ஏதாவது ட்ரெஸ், இந்த கோல்டன் சில்வர் கலர்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆயிடும். அந்த மாதிரி வாங்கின ஷால் தான் இது. அதுக்குனால எனக்கு வந்து அதுலயே எம்ப்ராய்டரி பாருங்க போட்டு கொடுத்துட்டாங்க. பிளைன் சிம்பிளா பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி வச்சுட்டு முன்னாடி நம்மளோட நெக் போர்ஷன்ல ஒரே ஒரு எம்ப்ராய்டரி வச்சுட்டு பிளைனான கவுன் தான் இது, பிளைனான ட்ரெஸ். கீழே வந்துட்டு ஃப்ராக் கட். இது நம்மளுக்கு இங்க வந்துட்டு நல்ல ஃபிட்டிங்கா இருக்கும், மேல கீழே வந்துட்டு நல்ல ப்ராடா வந்துட்டு அம்பர்லா கட்டிங் மாதிரி கொடுத்துட்டாங்க. இதுக்கு உள்ள நிறைய லேயர்ஸும் அவங்களே கொடுத்து அழகா தைச்சிருக்காங்க. இது வந்து கிளாஸ் ஒர்க், மிரர் ஒர்க், எம்ப்ராய்டரி. இப்ப இந்த ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா லோ நெக்கா இருக்கு இல்லைங்களா, இப்ப இதுக்கு வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து டக் பிடிச்சேன் அப்படின்னா இந்த ஒர்க்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகும், மிரர் ஒர்க். அதனால நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா உள்ள வந்துட்டு கோல்டன் கலர்ல இந்த லேஸ் நானே வாங்கி கொடுத்தேன், உள்ள வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ வந்து நம்மளுக்கு அந்த போர்ஷன் வந்துட்டு கவர் ஆயிடுச்சு. ரொம்ப லோவாக இருந்தது இல்லைங்களா, அந்த போர்ஷனை நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், டிசைனும் நல்லா இருக்குது. விரியும். இது வந்து நிட்டட் கிளாத், பனியன் கிளாத்னு சொல்லுவாங்களே, இதில் தான் லெக்கிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும் மேக்ஸிமம். இதுலயே ரூபி கட் வர லெக்கிங்ஸும் இருக்கு. நீங்க வந்து வாங்கும்போது அங்க ரூபி கட் இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. ரூபி கட்னா ஒண்ணும் இல்லைங்க, இது வந்து ரூபி கட் கிடையாது. இங்க பாருங்க, ஸ்டிச்சஸ் இருக்கு. இந்த இடத்துல வந்து டைமண்ட் ஷேப்ல ஒரு கட் பீஸ் இருக்கும், அதுதான் ரூபி கட். இது பாருங்க, இது வந்து ரூபி கட் இல்ல. இதுல ஸ்டிச்சஸ் பிரியற ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ரூபி கட் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கலாம். அதே மாதிரி ஆங்கிள் லென்த் கேதரிங் நான் சொல்லிட்டேன். லேபிள்ல நீங்க செக் பண்ணி பாருங்க, அதுல எத்தனை பர்சன்ட் காட்டன் கொடுத்துருக்காங்க, எத்தனை பர்சன்ட் வந்து அதர் ஃபைபர்ஸ் கொடுத்துருக்காங்கிறது நீங்க லேபிள்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பா. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் அதிகமா காட்டன் இருக்கக்கூடிய லெக்கிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கம்மி காட்டனா இருந்ததுன்னா அப்ப வந்து நிறைய சிந்தட்டிக் இருக்கும், எலாஸ்டின் ஃபைபர் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா சம்மர் சீசன்ல நம்மளுக்கு வந்து ஸ்வெட்டிங் ஆகும்போது உங்களுக்கு அப்சர்வ் ஆகாது. அப்சர்வ் ஆகாதனால என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ரேஷஸ் வரும். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நிறைய வந்துட்டு ஸ்கின் டிசீசஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் காட்டன் லெக்கிங்காக வாங்குங்க. கடையில் கேட்டால் காட்டன்ல தான் சொல்லுவாங்க. நீங்கள் பீஸ் வாங்கி பின்னாடி லேபிள், பாஸ்கர் லேபிள் சொல்லுவாங்க, பிராண்டு லேபிள் சொல்லுவாங்க, அந்த லேபிளை செக் பண்ணுங்க. இது வந்து பிராண்டு லேபிள்லேயே கொடுத்துருக்காங்க. இதுல இல்லைன்னா வாஸ்கர் லேபிள்னு உள்பகுதியில் எங்கேயாவது அட்டாச் பண்ணிருப்பாங்க, அதுல பாத்துக்கோங்க இதுல எவ்வளவு காட்டன் இருக்குன்னு. அதிகமா காட்டன் உள்ள லெக்கிங்ஸா வாங்கி போடுங்க சம்மருக்கு. சில இது நெட்டில் இருக்கும், சில இது நிட்டிங்ல இருக்கும். நம்மளுக்கு ஓவன்ல ஃபுல் காட்டன்ல நீங்க எவ்வளவுதான் ஹை பிராண்ட் போய் நீங்க தொலைவினாலும் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளா கிடைக்கிறது இல்ல. வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 5-6 பீஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க சம்மருக்குன்னு. இந்த மாதிரியான பிரேசரிஸ் போடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அந்த காலத்துல நம்ம அம்மாங்க பாட்டிங்க யூஸ் பண்ண மாதிரியான சீவ்லெஸ் பிளவுஸ் டைப்ல இருக்கக்கூடிய பிளவுஸ் மெட்டீரியலே ஸ்டிச் பண்ண இந்த மாதிரி இது அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கும் போதாவது யூஸ் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்துட்டு ஸ்வெட்டிங்க்கும் நல்லா அப்சர்வா இருக்கும். அதுவும் டெலிவரிக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரியான பிரேசரிஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபீடிங் பண்றவங்களுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபீடிங் பண்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் ஹூக் இருக்கனால இந்த மாதிரியான பிரேசரிஸ் நாமளே ஸ்டிச் பண்ணி போடுறது கம்ஃபர்டபுளா இருக்கும். சம்மருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு லைட் கலர் மெட்டீரியல் கிடைச்சா பேல் ஷேட், லைட் பிங்க், லைட் எல்லோ, ஒயிட் கலர் அந்த மாதிரி வாங்கி ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா சம்மருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நிறைய பேர் இப்போ இருக்கிறது இந்த ரூபி கட் எல்லாம், அதனால நான் கிளாத் வாங்கி கொடுத்து ரூபி கட் வச்சு மேலே ஒரே ஒரு எலாஸ்டிக் தான். இது நம்மளுக்கு வந்து பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் போட்டுக்கிறதுக்கு. இது நானே வீட்டில் கொடுத்து ஸ்டிச் பண்ணது தான். இது இந்த மாதிரி பேண்ட் கூட நம்ம கடையில் வாங்கி கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்குவாங்க. ரெடிமேடு டாப்ஸ் வாங்கிட்டு பேண்ட் இந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ரெடிமேடு வாங்கக்கூடாதுன்னு இல்லைங்க, நீங்க ரெடிமேடும் உங்களுக்கு பிடிச்சா கட்டாயமா வாங்குங்க, வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடிமேட்ல வர லுக்கு நம்ம ஸ்டிச்சிங்ல வராது. அதே மாதிரி சில டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங்ல வர லுக்கு ரெடிமேட்ல வராது. அதனால என்னோட இது ட்ரெஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ரெடிமேடு ஸ்டிச்சிங் பண்ணது எல்லாமே மிக்ஸ்டா தான் நான் வச்சிருப்பேன். இப்ப பாருங்க இது எல்லாமே செமி பட்டியாலா ஸ்டிச் பண்ணியிருக்கேன் காட்டன்ல. இந்த மாதிரி நீங்க செமி பட்டியாலாவும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேண்ட் லூஸா இருக்கும், சம்மருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம ரெடிமேடா சுடிதார் வாங்கினாலும் இல்லை நம்ம வீட்லயே ஸ்டிச் பண்ணாலும் எப்படிலாம் நம்ம டிசைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம், சம்மருக்கு எந்த மாதிரி போடலாம், எங்கெங்க ஷாப்பிங் பண்ணலாம், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச பல ஐடியாஸ் வந்துட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அது வரைக்கும் பை, டேக் கேர்.